என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த பழைய காலத்து போட்டோஸ்லாம் ஏன் எல்லாரும் உண்மைன்னு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு? ரீசன் சொல்றேன் கேளுங்க. நம்பர் ஒன், எக்ஸ்போஷர் டைம் ரொம்ப அதிகம். அப்போ போட்டோ எடுக்கிற டியூரேஷன் ரொம்பவே அதிகமா இருந்தது. ரொம்ப நேரம் எல்லாரும் சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்க முடியாதுன்றதுனால எல்லாரும் உண்மையே போஸ்ட் கொடுக்குறாங்க. நம்பர் டூ, பேட் டென்டல் ஹைஜீன். நம்ம பற்களை பராமரிக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்தவங்க பற்களை பராமரிக்கல. ஸோ அவங்களோட பற்களை வெளியே காமிச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க தயங்கினாங்க. நம்பர் த்ரீ, சிரிக்கிறவங்கள ஃபூல்ஸ்ன்னு நினைச்சாங்க. அப்போ இருந்த போர்ட்ரேட்ஸ்ல கூட சிரிச்சவங்க தான் மோஸ்ட்லி குழந்தைகளாகவும் இல்லாட்டி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் இருந்தாங்க. ப்ரிவிலேஜா இருக்க மக்கள் என்னைக்குமே சிரிச்சு போஸ்ட் கொடுத்ததே கிடையாது. நம்பர் ஃபோர், போட்டோஸ் எடுக்கிறதுன்றது அப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. அப்போ எப்போ எல்லா மக்களும் போட்டோஸ்க்கு சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்வென்ஷன் ஆஃப் கோடாக். 90ஸ்ல பார்த்தீங்கன்னா கோடாக் எல்லாருக்குமே கேமரா ஆக்சசிபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு விலை கம்மியா ப்ரௌனி கேமரான்னு $1 ஒரு கேமரா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கேமரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசான பாப்புலேஷன் கிட்ட போய் சேர்ந்துச்சு. எல்லா மக்களும் இயல்பான போட்டோஸை டே டு டே எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்னாப்ஷாட் கேமரா. இதுல எக்ஸ்போஷர் டைம் கம்மியும் கூட. அதே டைம்ல வந்த டூத் பேஸ்ட் ஆட்லாம் கூட பல்ல சிரிச்சு காமிச்சு போட்டோஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. ஸோ இதை பார்த்த மக்கள் சிரிச்சு போட்டோ எடுத்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சு போட்டோ எடுக்க பழகிட்டாங்க. இப்படிதான் போட்டோஸ்ல சிரிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மறக்காம ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.